எங்கள் வாடிக்கையாளர் சேவை ஏஜென்ட்டுகளில் ஒருவர் விரைவில் உங்களை தொடர்பு கொள்வார். வணக்கம், அமேசான் எடுத்தமைக்கு நன்றி. அமேசான்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா, உங்களோட பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? அஷ்பபீஸ் செப்பல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, அங்கே கம்பெனியோட ஃபீல்லாம் தெரியும், அங்கே குஷன்லாம் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவுக்காக இதை ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அஷ்பபீஸ் ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்டா வந்தது, பவர் அப்படின்னு சொல்லி பேட்டா வந்தது. ஓகே, சரி, நான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணேன். இது மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பியும் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னாங்க. திருப்பியும் பண்ணேன். நான் அமேசானில் வந்து அஷ்பபீஸ் தான் க்ளீனாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ திருப்பி நான் ஆர்டர் பண்ணேன். திருப்பியும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் தான் வந்து திருப்பியும் இதை வந்து எஸ்கலேட் பண்ணேன். எஸ்கலேட் பண்ணி க்ளீனாக நான் சொன்னேன் அங்கே கஸ்டமர் ஆள்கிட்ட, இது மாதிரி நீங்கள் அனுப்புறது சரியே இல்லைங்க. நான் இப்போ பல்சர் ஆர்டர் பண்ணியிருந்தா நீங்கள் TS50 அமிச்சா எப்படி இருக்கும், என் ஃபீல் ஆகும் அது மாதிரிலாம் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் பண்ணது அஷ்பபீஸ், ஆனால் நீங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பேட்டா கொடுக்குறீங்க. இது நியாயமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சரி, நான் கம்ப்ளைண்ட் இது வந்து பெரிய லெவலில் வந்து எஸ்கலேட் பண்ணுறேன் சார், நான் ஹைலைட் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு இப்போ வந்ததுங்க. இன்றைக்கி 9 மணிக்கு எனக்கு வந்தது. ஓகே, கிட்ட 8:45 வந்தது எக்ஸாக்டாக. பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி வந்து எனக்கு பேட்டா தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே சார், மல்டிபிள் டைம் நமக்கு ஒரு இஷ்யூ ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. க்ளீனாக வந்து அஷ்பபீஸ்ன்னு சொன்னாங்க. அஷ்பபீஸோட கம்ஃபர்ட்டுங்க. இது இத்தனைக்கும் 1350 ரூபாய்க்கு கொடுத்து நான் வாங்கினேன். இதை விலையே பார்த்தீங்கன்னா 1200 ரூபா தான். எனக்கு புரியுது சார் உங்களோட கன்சர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க, அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது இல்லாம டிஃபரெண்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. 3 வாட்டியா? இந்த கேஸ்ல 3 டைமுமே உங்களுக்கு அந்த மாதிரி ரிசீவ் ஆகுது. ஒன்று ஃபேக், ஒன்று அமேசான் ஃபேக்கா இல்லை ப்ராடக்ட் ஃபேக்கா, என்ன இது நடக்குது எனக்கு சொல்லுங்களேன். கண்டிப்பா நான் என்னோட சைடுல இருந்து இத ஸ்ட்ராங்கான ஃபீட்பேக்கா எடுத்து ஹெல்ப் பண்ணி. சரி, இப்போ வந்து நான் போன கால் பண்ணும்போது அவர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி எழுதியிருப்பார். எக்ஸ்சேஞ்சிலே வந்து ஒரு டெஃபினேஷனோ ஒரு டிஸ்கிரிப்ஷனோ எழுதியிருப்பார். கரெக்டா? இது மாதிரி தான் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பார். கரெக்டா? அது கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. திருப்பியும் ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு தப்பு தெரிஞ்சிச்சு. 2 டைம்ஸ் நான் அடி வாங்கிட்டேன். 3rd டைம் எனக்கு வரும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாகுன்னு நீங்கள் பார்த்துங்க. புரியுது சார். சரி, எங்கள் அம்மாக்காக நான் செப்பல் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதில் அஷ்பபீஸோ கம்பெனி நல்ல கம்பெனி, அதை குஷன் வேல்யூ எனக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணியே வாங்கினேன். நீங்கள் பேட்டாவை போய் அனுப்புனீங்க, எனக்கு என்ன நியாயம் நீங்கள் சொல்லுங்கள். புரியுது சார் உங்களோட கன்சர்ன். ரொம்ப சாரி சார் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணதுக்காக. ஸோ இந்த கேஸ்க்கு உங்கள் கையில் இருக்க ப்ராடக்ட்டை நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு உங்களோட அமௌண்ட்டை ரீஃபண்ட்க்கு ப்ராசஸ் பண்ணி தரேன். நீங்கள் புதுசாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி இஷ்யூ ரிப்பீட் இப்போ எனக்கு என்ன தெரியுமா, திருப்பி அஷ்பபீஸ் ஒன்றும் அஷ்பபீஸை தூக்குங்க, அங்கே ப்ராடக்ட் தூக்குங்க. நீங்கள் ஏன் அதை வச்சுருக்கீங்க? அஷ்பபீஸ்ன்ற நேமில் நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? சரி, என்னோட எண்ட்லேருந்து இல்லை, நீங்கள் அஷ்பபீஸ்ன்னு வைக்கக்கூடாது. இது நீங்கள் அஷ்பபீஸ்ன்னு வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். இது நான் ஈவன் நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன். இது கன்சூமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஃபேக் ப்ராடக்டை வந்து நீங்கள் 3 வாட்டி அதே அனுப்புறீங்க. நீங்கள் பார்த்துங்க, 3 வாட்டி அஷ்பபீஸ்ன்னு போட்டு பேட்டா அனுப்பிச்சிங்கன்னா நான் கன்சூமர் கோர்ட் தான் போவேன். நான் இது பெரிய இல்லை, நான் கொண்டு போவேன். நான் ஒன்று அங்கே ப்ராடக்டை தூக்குங்க, இப்போயே அங்கே தூக்கி ஆகணும். எனக்கு ஒன்று அங்கே ப்ராடக்ட் தூக்குங்க, இல்லாட்டி எனக்கு கரெக்டான ப்ராடக்ட் கொடுங்க. ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? ஃபேக் ப்ராடக்ட் நான் சொல்கிறேன், ஃபேக் ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க நான் சொல்கிறேன். நான் நீங்க சொல்றத நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஃபீட்பேக்காவே எடுத்துக்கிறேன் சார். சரிங்களா? சோ இந்த கேஸ்க்கு எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்காதுங்க சார். நீங்க சொல்லுங்க, அதானே உங்க வேலை என்ன மேடம்? ஃபேக் ப்ராடக்ட் நீங்க போட்டுருக்கீங்க நான் சொல்றேன். நான் அதை கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி சொல்லுங்க. இல்ல சார், நான் என்னோட சைடுல இருந்து சொல்ற மாதிரி இருக்காது சார். நீங்க தான் சார் என்னோட மேம். இப்போ எல்லா ப்ராடக்ட் நீங்க அப்படியே பண்ணுவீங்களா? இப்போ வந்து இது மாதிரி இப்போ நான் யார்கிட்ட சொல்லுங்க. எனக்கு கரெக்டான அஷ்பபீஸ் வந்தாகணும் எனக்கு. இல்ல சார், அந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்காதுங்க சார். நான் இந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு ரீஃபண்ட் பண்ணி தரேன். கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன் சார். ஃபியூச்சர் அட்ரஸ்ல இனிமே இந்த மாதிரி இஷ்யூ ரிப்பீட் ஆகாது. சரி, நாளைக்கே என் சொந்தக்காரங்களோ இல்லாட்டி என் ஃப்ரெண்டோ யாராவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே அஷ்பபீஸ், இதே தான் நீங்கள் பவர்லாம் அனுப்புவீங்க. கரெக்ட் தானே? அப்போது ஏமாத்துவீங்களா? என்ன இன்டென்ஷன் உங்களுக்கு? இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸ்பர்சன் பண்ணுறாங்க, இதே ப்ராடக்ட் பண்ணுறான், அவனுக்கும் நீங்கள் இதை தான் அனுப்புவீங்க. அப்போ நீங்கள் ஃபேக் தானே? ஃபேக் தானே அனுப்புவீங்க? இல்லை, ஃபேக்
நான் சொல்கிறேன் இது மாதிரி இன்சிடெண்ட் ஆச்சு, நீங்கள் ஃபேக் ப்ராடக்ட் மாதிரி போடுவீங்க, சரி தப்பே இருக்கட்டுமே, நான் மாற்றிக்கிறேன், நான் மாற்றுவேன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படியே விட்டுருவேன், எனக்கு அங்கே அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. அப்படியே விட்டுருவோம்லாம் சொல்ல சார், நான் கண்டிப்பாக என்னோட டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். ஏன் போன வாட்டி ஏன் பண்ணல? இதை தான் அவரும் சொன்னார், இதை தான் அவங்களும் சொன்னாங்க. நான் மாற்றி இது பெரிய லெவலில் நான் பண்ணுவேன் சார், அங்கே கம்பெனியாக நான் தூக்கிடுவேன் சார், இதுமாதிரி பண்ணியிருந்தா அத்தாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கரெக்டான ப்ராடக்ட் தான் வரும்னு சொன்னாங்க. திருப்பியும் வந்து எனக்கு தான் வந்திருக்கு. இல்லை மேம், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் மேம், சிம்பிள் மேம். நீங்கள் இப்போ ஃபேக்கான ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கேன் சார், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இங்கே 3 வாட்டி வந்தது பார்த்தீங்களா, இங்கே 3 வாட்டி வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். 3 வாட்டியுமே எனக்கு தப்பான ப்ராடக்ட், நீங்கள் எஸ்பிபிசி இன்னும் ஸ்டில் வச்சுருக்கீங்க, 3 வாட்டியுமே எனக்கு பேட்டா கொடுத்தீங்க. நான் சொல்லி இதே மன வச்சு தானே கிட்ட 10 நாள் நான் வெயிட் பண்ணேன் மேம். நான் 3 நாள் ஆயிடுச்சு இப்போது. ஏன் பேக் டு பேக் இப்படி சேம் ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அர்த்தமே இல்லைல்ல. நான் கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணதுக்கும் அர்த்தம் இல்லை. நீங்கள் ஃபேக்கான ப்ராடக்ட் போட்டுருக்கீங்க, கீப் ஆன் அதே ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு புரியுது சார் உங்களோட கன்சர்ன். கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்கான ஃபீட்பேக்காகவே எடுத்து என்னோட டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார், சரிங்களா? ஸோ இனிமேல் இந்த மாதிரி இஷ்யூ சரி மேம். இப்போது லாஸ்ட் டைம் நீங்கள் டேட்டா பார்க்க முடியும், லாஸ்ட் டைம் என்ன எழுதியிருக்காங்க அங்கே? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ரிசீவ் ஆயிருக்கு, ஸோ அதனால நாங்கள் எங்களோட சைடு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி தரோம், ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் கரெக்டாக டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சார். சொல்லியிருக்காங்களே, அப்பயே நீங்கள் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணல அங்கே வெண்டாருக்கு சார். ப்ரீவியஸ் ஏஜென்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க சார் மேம். 2 times மேம். இப்போ 3rd டைமும் எனக்கு அதே ப்ராடக்ட் வரணும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே கஸ்டமர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியுது சார். நானும் ஒரு கஸ்டமர் இருந்தால் நான் ஒரு பிராண்ட் ஆர்டர் பண்ணுறேங்கிற பட்சத்தில் ஒரு டைம்னா ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன், 2 டைம்னா ஓகே சரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 டைமே அது வேணுங்கிறதுனால தான் ஆர்டர் பிளேஸ். 3ஆவது டைம் நான் ஏன் பண்ணேன்னா, எனக்குமே கஷ்டமாக தான் சார். 3ஆவது டைம் நான் ஏன் பண்ண சொல்லுவாங்க பைத்தியக்காரன்ட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை சார் 3ஆவது வாட்டி கரெக்டாக வந்துடும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னாங்க. அதாவது அதே ப்ராடக்டை வாங்கி அதே ப்ராடக்டை கொடுத்து நாங்கள் என்ன அங்கெல்லாம் முட்டாளா மேம்? இல்லை சார் எனக்கு புரியுது சார் உங்களோட கன்சர்ன் என்னன்னு சொல்லிட்டு. நான் ஒரு கஸ்டமர் இருந்தாலும் எனக்கும் அப்படிதான் சார் இருக்கும். ஆனால் என்னோட எண்ட்லேருந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ அதே ப்ராடக்ட் இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன கன்சர்ன், நான் இப்போ அடுத்த ஆள் இது பண்ணுவான்ல, அஃபெக்ட் ஆவான்ல. எஸ் சார். ஏன் அது வச்சுருக்கீங்க கேட்குறேன், ஏன் வச்சுருக்கீங்க? ஒன்று நீங்கள் ஃபேக்குன்னு நீங்கள் ஒத்துக்குங்க. ஏன் 3 வாட்டி என் மன உளைச்சல் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் கொடுங்கன்னு நினைக்கிறேன் மேம். நீங்கள் பேட்டா போய் அனுப்பிச்சிங்கன்னா பேட்டா எங்கே, அஷ்பாபீஸ் எங்கே? புரியுது சார், புரியுது. சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இப்போ ரிட்டர்ன் தான் பண்ணணும், கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணணும், நான் காசை வாங்கிக்கணும், அதுதானே? இனிமேல் அமேசானில் சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் தானே உங்களுக்கு மூவ் பண்ணி தந்திருப்பேன் சார். ஸோ எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த இது கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு கரெக்டானதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணிடுவேன் இல்லைங்களா? சரி மேம், நான் செகண்ட் டைம் தான் எனக்கு இதுவாது. இப்போது நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட் அனுப்பிச்சதுதான், அப்படிப்பட்ட ஆள் தான் தூக்கிடுவோம், நாங்கள் வெண்டாததுலேயே தூக்கிடுவோம்னு சொன்னீங்க, கரெக்டான ப்ராடக்ட் அனுப்புவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணீங்க. எனக்கு அதானே இப்போ ஆப்ஷன் இருந்ததில்ல, அங்கே சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு. இது மாதிரி சரி எங்கே போய் சொல்லுவீங்க நீங்கள் இது மாதிரி? நாங்க சொல்ற மாதிரி இருக்காது சார், நீங்க தான் சார் என்னோட சீனியர் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். பேசுங்க, நான் எங்க பேசணும் சொல்லுங்க, பேசுறேன். நான் பேசுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இனிமே இந்த மாதிரி இஷ்யூ ரிப்பீட் இல்ல மேம் எனக்கு பேசி ஆகணும். இல்லை இதை பெருசாக ஆக்குவேன், எனக்கு பேசி ஆகணும். அதோட 3ஆவது வாட்டி எனக்கு இப்படியே பண்ணுவீங்க நீங்கள் மேம். இப்போது அதே ப்ராடக்ட் கொடுத்து அதே இது வாங்குறது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் பார்த்துங்க. எனக்கு பேசி ஆகணும். சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க, நான் பேசுங்க, கால் கனெக்ட் பண்றேன். பேசுங்க. கால் கட் பண்ணிடாதீங்க சார், கனெக்ட் பண்றேன். நான் கட் பண்ண மாட்டேன், நீங்கள் கட் பண்ணாதீங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார், அமேசான் எஸ்கலேஷன் சார். யா சார்,
எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணாங்க சார். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஆர்டர் பிளேஸ் வந்து ஹுஷ் பப்பீஸ், கேஷுவல், சாண்டல் அண்ட் லைட் வெயிட் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன். ஸோ இந்த ஐட்டம் தான் நீங்க சொன்ன மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணி பேக்கேஜ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகுறது பேட்டால வந்து ரிசீவ் ஆகுதுங்கிற சொன்னீங்க. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதோட கன்சர்ன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் இந்த இஷ்யூ கன்சர்ன் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இந்த கான்சர்ன் இருக்கு. ஈவன் தோ இங்க இருந்தும் எக்ஸ்பிளேஷன் நாங்க கன்சர்ன் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ப்ராப்பரான ஐட்டம் வரவேற்கிறதுக்காக நாங்களே எங்க செல்ல ரீப்ளேஸ் ரெக்வஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம் சார். நான் ஒரே கன்சர்ன் சார் ரைஸ் பண்ணுறேன். நான் சிம்பிள் சார், ஒரே கன்சர்ன் தான் ரைஸ் பண்ணுறேன். நீங்கள் அஷ்பபிஸ்ன்னு பண்ணுறீங்க சார். நான் அஷ்பபிஸ்ன்னு போட்டு தெளிவாக சொல்கிறீங்க. எனக்கு ஏன் மூணாவது வாட்டி ஏன் பேட்டானே வருது? ஏன் பேட்டா சிறப்பாக ஏன் அனுப்புறீங்க எனக்கு? இல்லை சரிங்க சார். ஏன்னா இது அனுப்புறது சாம்சோட நோக்கமே இல்லை. ஏன்னா நான் என்ன தಮ್ಮ சொல்கிறேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் அஷ்பபிஸ் இன்னும் அங்கே நேமில் வச்சுருக்கீங்க? தூக்குங்க சொல்கிறேன். இப்போ அடுத்த கஸ்டமர் அஃபெக்ட் ஆகனா இல்லையா? உண்மைதான் சார். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமர் ஸ்டைல். இப்போ நாளைக்கு எங்கள் அண்ணன் போய் பண்ணான்னு வச்சுங்களேன், அஷ்பபிஸ் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கான்னு வச்சுங்களேன், அவனும் இதான் ஃபேஸ் பண்ணுவான். ஏன் நீங்கள் தூக்க மாட்டேங்க? டிஸ்கிரிப்ஷன் தூக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ஆத்தரைசேஷன் இல்லையா உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு? தப்பான ப்ராடக்ட் போட்டுருக்கீங்க, இல்லை தப்பான ப்ராடக்ட் அனுப்புறீங்களா, இல்லை எங்கள் இடத்துல இல்லை ஃபேக்காக நீங்கள் அஷ்பபிஸ்ன்னு போட்டு நீங்கள் பேட்டானா அனுப்புவீங்களா? என்ன உங்கள் இன்டென்ஷன் நீங்கள் சொல்லுங்கள். 3 விஷயம் நன்றாகும் சார். நான் க்ளீனாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக போட்டுருக்கீங்க, மாற்றுங்கன்னு சொல்கிறேன். மாற்றுறதுக்கான அத்தாரிட்டிஸ் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க ஒன்று. இன்னொன்று அஷ்பபிஸ்ன்னு போட்டு 3 வாட்டி அங்கே பேட்டா வரலாம். நீங்கள் ஃபேக்கா இல்லாட்டி அதுக்குதான் இன்ஃபார்ம் தாங்க சார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான கன்சர்ன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அது மாற்றக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. பட் ஆனால் இது சம்மந்தமா எஸ்கலேஷன் கொடுத்துமே அவங்க வந்து ப்ராப்பர் ஐட்டம் அனுப்பல, கஸ்டமருக்குமே இந்த இஷ்யூ வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ற மாதிரி செல்லர் சப்போர்ட் டீமுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணி கண்டிப்பா இந்த செல்லர் செகண்ட் டைம் கால் பண்ண சொன்னார். என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து செகண்ட் டைமும் இப்படி ஆச்சுன்னா அவங்க அங்கே வெண்டாரை நாங்கள் தூக்கிடுவோம் சார். நீங்கள் பேட்டா தூக்குவீங்களா? இல்லை அங்கே வெண்டாரை தூக்குவீங்களா? எப்படி தூக்குவீங்க? நீங்கள் 3 வாட்டி இப்படி தப்புன்னுவாங்க. எடுத்துடலாங்க சார். அதாவது எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஐட்டம் கன்சர்ன் நீங்க அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த ஐட்டம் டெலிவரி ஆகும்போது அந்த பேக்கேஜ் இஷ்யூ இருக்கு, அந்த ஐட்டம் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுங்கிற சிச்சுவேஷன் நம்ம அதை வச்சா நம்ம வந்து எஸ்கலேஷன் பண்ண முடியாது. அதுக்காக நான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் உங்களுக்கு டெலிவரி, அந்த ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ செகண்ட் ஐட்டம் டெலிவரி ஆயிருக்கு, அதுவே தப்பா வந்திருக்கு. தேர்ட் ஐட்டம் தானே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வஸ்டா கொடுத்துருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க சார். இப்போ அதே ப்ராடக்ட் நான் இங்க ப்ராடக்ட் கொடுத்து அதே ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எங்களும் நான் முட்டாளா இருந்தப்போ பாத்துங்க. நீங்களே உங்களை முட்டாளாக்குறதுக்காக சத்தியமா கிடையாது. பட் ஆனா இதுல சம் கன்சர்ன் இப்போ எஸ்கலேஷன் பண்றதுக்கான கரெக்டான ஆப்ஷன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு சார் அங்க செகண்ட் ஆள் கால் பண்ணார்ல, அங்க செகண்ட் ஆள் வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிருக்கும்ல. அங்க செகண்ட் ஆள் வந்து இது மாதிரி ஆச்சுப்பா, இங்க ஆளுக்கு இங்க கரெக்டான ப்ராடக்ட் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏன் அனுப்பல? உண்மையிலே ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க சார். கொடுத்ததா உங்களுக்காக ரீப்ளேஸ்மெண்டாவே கிரியேட் பண்ணுது. நான் என்ன கேட்கறேன், அப்போ வந்து உங்க சைடுல பயங்கரமான தப்பு தான் இது. நான் 3வது வாட்டியும் தெரிஞ்சே நீங்க அனுப்புவீங்கன்னா அர்த்தம். இப்போ அப்போ நான் ஃபேக் மாதிரி தான் எடுத்துக்கணும். நான் செல்லரை கண்டிப்பா அது உண்மையிலே ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு அலர்ட் மெசேஜ் போயிருக்குல்ல, இங்க ப்ராடக்ட் வந்து இது மாதிரி தப்பா பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நோட் பண்ண மாட்டேங்குது. அமேசான் எவ்வளவு பெரிய விஷயம். ஐட்டம் கண்டிப்பா போகும் சார். ஏன்னா அதுக்காக தான் நான் சொல்றேன், ரிட்டர்ன் பிக்கப் எடுக்க வரவங்களே அதை பேஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பிக்கப். சார் மல்லிகடை நாடா கரெக்டா பண்றாங்க சார். சார் மல்லிகடை நாடா வந்து கரெக்டா பண்றாங்க சார். நான் அவ்வளோ பெரிய சிஸ்டம் வச்சிருக்கீங்க, அவ்வளோ இது வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? உண்மையிலேயே இது பண்ணணுங்கிறது ப்ராப்ளம் ஆன்சர் நோக்கல. பட் இவங்க சரி பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ நான் சொல்றேன் சார், நான் கண்டிப்பா நான் அது ஷியோரா நீங்க சொல்லுங்க. நான் இப்போ மணியை ரிட்டர்ன் எடுத்துக்கணுமா? ரெக்வஸ்ட் தான் கொடுக்குறேன். இப்போ மணியை ரிட்டர்ன் எடுத்துக்கணுமா இல்லாட்டி எனக்கு ப்ராடக்ட் கரெக்டாக வரணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஐட்டம் ரிட்டர்ன் ஆகி தான் ரீஃபண்ட் நாங்கள் செஞ்சே ஆகும். ஸோ ஏன்னா ரெண்டாவது ரீஃபண்ட் நான் ரீஃபண்ட் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒன்று நந்தே ஆகணும் சார், இல்லை நான் கன்சூமர் கேட் வரைக்கும் நான் போவேன். நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன், இது வந்து அங்கே ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எனக்கு இன்றைக்கே மாற்றி ஆகணும், இப்போ மாற்றி ஆகணும். எனக்கு ஒன்று ப்ராடக்டை தூக்குங்க, எனக்கு ஒன்று இப்போ ப்ராடக்ட் தூக்குங்க, இல்லை அது இது பண்ணுங்க, மாற்றுங்க. செல்லர் சப்போர்ட் டீமுக்கு அதுக்கு தான் இப்போ பண்ண போகிறேன் சார். டேரெக்டாக செல்லர் சப்போர்ட் டீமுக்கு அதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்து செல்லர் பிளாக் பண்ணி ரெக்வஸ்ட் என்னவோ கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணிடுவேன், ஒரி பண்ணாங்க. ஸோ வித்தின் 70 எனக்கு இங்கே ப்ராடக்ட் நாளைக்கு பார்த்தோன்னா இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக
சிம்பிள் சார். நாளைக்கு இங்கே ப்ராடக்ட் நான் இதே கம்பெனியில் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் ரைஸ் பண்ணுவேன் சார். நான் வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன் கன்சூமர் இதில். நீங்கள் மன உளைச்சல் ஆக்குனீங்க, 3 வாட்டி ஆக்குனீங்க, கிட்ட 10 நாள் வெயிட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். ஒவ்வொரு தடையும் வெயிட் அங்கே அமேசான் டெலிவரி பாய் வந்து எனக்கு இதுவாக பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரியாது சார், நான் ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் செக் பண்ணிட்டு கொடுங்க ப்ராடக்ட்டுன்னு சொன்னால் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு மன உளைச்சல் தான் சார், கன்ஃபார்ம் மன உளைச்சல் தான் அது. 3ஆவது வாட்டி நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை, அது நீங்கள் பார்த்துங்க. எனக்கு நாளைக்கு இங்கே ப்ராடக்டாக நான் வந்து அமேசானில் பார்க்கக்கூடாது. புரியுங்க சார். அதுக்காக இப்போ எனக்கு ஒரு 2 minutes மட்டும் டைம் எடுத்தாங்க. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அது உண்மையிலே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டிப்பாக ஆக்சுவலாக டைம் எடுத்துக்கோங்க. அதனால கம்ப்ளீட்டாக அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரே பண்ணி கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் இப்போ ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. நாளைக்கு டேட்டுக்கு ரிட்டர்ன் பிக்கப் ஸ்கெடியூல் பண்ணிடலாம் சார். நாளைக்கு பண்ணுங்க.